ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ளோரியாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் நான் வரைய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் டைம் இல்லை, ஸோ அதனால தான் வரையலை. இப்போ நான் வந்து வரைய ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வரைஞ்சிருக்கோன்னா ஹைபிஸ்கஸ் தான். அந்த ஃப்ளார் வந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் பென்சிலில் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து அதுக்கு வந்து ஆல்கஹால் மார்க்கர் வச்சு அவுட்லைன் கொடுக்குறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த கேக்டஸ் பிளான்ட்டோடது. அதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கும்போது பென் வச்சு கொடுத்துருந்தேன். அது ரொம்ப பிடிக்காதனால சரி நம்ம வந்து எப்பவும் போலயே அந்த மார்க்கர் வச்சு அவுட்லைன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்தக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற ஒரு கலர் சால்மோன் பிங்க் அப்படின்னு சொல்கிற கலர் பார்க்கும்போது இது ஏதோ பிங்க்குன்னு நினச்சேன். பட் இதை யூஸ் பண்ணக்கப்புறம் தான் இது பார்த்தா இது வந்து ஒரு சாண்டில் கலர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு அந்த ஃப்ளாருக்கு வந்து கலர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கலர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எப்படின்னா, நம்ம ரியலாக ஒரு ஹைபிஸ்கஸ் ஃப்ளாரில் வந்துட்டு இந்த கலர் வித் ரெட் கலரில் இருக்கும் தெரியுமா, அந்த கலரை தான் கொடுத்து மேட்ச் பண்ணி அவுட்புட் கொண்டு வரணும்னு நினச்சேன். பட் அந்தளவுக்கு வரல. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம ஒன்றும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நானும் இந்த ஆல்கஹால் மார்க்கருக்கு புதுசு தான். ஸோ இதை வச்சு நான் இன்னும் நிறைய எப்படி இது பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறையா கற்றுட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து நான் இந்த ஹைபிஸ்கஸ்லாம் ஓரளவுக்கு வரைஞ்சிட்டேன். பட் இதோட எப்படின்னா, அந்த ப்ராடாக இருக்கிற சைடில் வந்து லைட்டாக உள்ளே ஷேட் பண்ண முடியும். ஆனால் இந்த எண்டில் வந்து கலர் கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதனால தான் நான் வந்துட்டு இது திருப்பி ஃபைனாக இருக்கிற சைடில் வச்சு வரைஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாரஸ்ட் க்ரீன் சொல்லி இருக்கிற அந்த க்ரீனை வந்து யூஸ் பண்ணி எல்லா லீவ்ஸ்க்கும் க்ரீன் கலர் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் தான் சரி இதையே இப்படியே விட்டுருந்தாவே நல்லா தான் இருந்திருக்கும். நான் தான் இந்த ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி ஹைபிஸ்கஸை பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அது ஏதோ சொதப்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரெட் கலரை வந்து யூஸ் பண்ணேன். அதனால தான் அந்த அவுட்புட் கொஞ்சம் இதாகிடுச்சு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் அது வீடியோவாகவே போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நான் எந்த மாதிரி பெயிண்டிங் ஆர் கலர்ஸ் வாங்கி வேறு என்ன மாதிரி கிராஃப்ட் ஆர் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த சென்டரில் வந்து நான் வந்துட்டு எல்லோ கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரெட்டை கொடுத்தேன். ஸ்டார்டிங் ஓகே அப்படி தான் இருந்துச்சு. பட் போக போக லைட்டாக அங்கேயும் இதே சொதப்பின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் லாஸ்ட்டில் ஏதோ பண்ணி ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இந்த நான் வரைஞ்ச அந்த அந்த ஃப்ளவரோடு அப்படியே விட்டுருக்கலாம், அந்த கலர் கொடுத்ததோடு விட்டுருக்கலாம்னு தோணுச்சு. பட் இது ஒரு ட்ரை தான், அவ்வளோதான். இதுக்கு எவ்வளோ கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி யாருக்காச்சும் இந்த மாதிரி ட்ராயிங் ஐடியா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கூல் ஆர் காலேஜ் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு என்னோடய இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த லைக்கையும் போட்டுருங்க. டாட்டா, பை பாய்.